Today we are going to discuss the chapter called mutual fund. Mutual fund அப்படின்னு சொன்னாக்க இங்க shares பாப்பீங்க. Company issues the shares to the shareholders. Okay, shares கொடுக்கறாங்க, அதுக்கு இவங்க cash கொடுக்கறாங்க. Is that okay? இந்த cash கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் இல்ல போனஸ் ஷேர்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ஓகே, சோ இது மாதிரி இருக்கிறது ஷேர்ஸ். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி, கம்பெனி மாதிரி இது ஒரு என்டிட்டி. ஃபண்ட் அப்படிங்கிறது சோல் ட்ரேட், பார்ட்னர்ஷிப், கம்பெனி, ட்ரஸ்ட், அது மாதிரி ஃபண்டுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி ஸ்டேட். இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி இதுலயும் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, கேஷ் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படி சொன்னாக்க ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. பட் யூசுவலி வில் கால் திஸ் பீயிங் யூனிட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு யூனிட்ஸ் சொல்லுவாங்க, ஷேர்னு சொல்ல மாட்டாங்க, யூனிட்ஸ். இஸ் தட் கிளியர்? இந்த யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணி கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை அவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர்ஸ்ல அந்த ஷேர் மார்க்கெட்ல வரக்கூடிய அப்ரிசியேஷன், ஸோ இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட், அதுல இருந்து வரக்கூடிய கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்ட் எனி அதர் பெனிஃபிட்ஸ் லைக் டிவிடெண்ட், போனஸ் ஷேர்ஸ், அதை வந்து இந்த யூனிட்ஸ் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகே, ஒரு ஷேருடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இல்ல புக் வேல்யூ என்னன்னு சொன்னாக்க அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டு அது புக் வேல்யூ கிடைக்கும். இஸ் தட் ஓகே? ஷேர்ல அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஒரு யூனிட் வச்சிருந்தீங்கன்னா யூனிட்னு சொல்லுவாங்க, அங்க ஷேரிங் யூனிட். ஒரு யூனிட்டோட வேல்யூ என்னன்னு சொன்னால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு லயபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டோட வேல்யூ. அந்த ஒரு யூனிட்டோட வேல்யூவை தான் என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ. இஸ் தட் ஓகே? இன் ஷார்ட் இது யூனிட்டோட வேல்யூ. See, we have almost 3 companies. இந்த 3 கம்பெனியுடைய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னாக்க, கரண்ட் பிரைஸ் அட் த 0th பீரியட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, எக்ஸ் வந்து ஒரு 1000 இருக்கு, ஒய் 500 இருக்கு, Z வந்து probably 200 இருக்கு. We may introduce one more share, 300 இருக்கு அவருடைய வேல்யூ. Is that okay? This is what about the company's value. Hopes you could not understand. Overall 2000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க probably ஒரு 20 கோடின்னு வச்சுக்கலாம். ஓகே, 3 zeros கட் பண்ணி இருக்கிறேன், இல்ல 4 zeros கட் பண்ணி இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டோம்னா 20 கோடி இல்லைன்னா 2000 லட்சம் சொன்னால் யூ ஜஸ்ட் இமேஜின் ஹியூஜ் மணி. அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் இருக்கு, என்னால் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, பல பேர்கிட்ட இருந்து நான் இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்றேன். ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு சொல்ல போறேன், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஐ வில் மேக் திஸ் பீயிங் 200 யூனிட்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 each. அதாவது இந்த வேல்யூவை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ண 10 rupees. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் 10 rupees கலெக்ட் பண்ணி 200 யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்றேன். இதை மல்டிப்ளை பண்ணாக்க எனக்கு என்ன கிடைக்குது, 2000 rupees கிடைக்குது. இதை வச்சு நான் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு 4 ஷேர்லயோ 5 ஷேர்லயோ எது பெஸ்ட் நினைக்கிறேனோ அதுல இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு ப்ராப்ளி இயர்ஸ் லேட்டர் இந்த ஷேருடைய மதிப்பு எப்படி போகுது அப்படின்னு சொன்னாக்க, 1000 becomes 1200, 500 becomes 400, 200 becomes 100. Okay, 300 luckily went up to 1300. Who knows that? இந்த மாதிரி போச்சுன்னா நீங்க சப்போஸ் ஒய்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இல்ல ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா லாஸை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா லக்கி இனஃப். பட் we are not aware about which company will give more revenue அப்படின்னு சொன்னாக்க, இதோடைய கரஸ்பாண்டிங் பிரைஸ் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 3000 rupees இருக்கு. Is that okay?
எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? யூனிட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. முன்னாடி இருந்த அதே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் 200. பட் இன்னைக்கு வேல்யூ 3000 மாறி போச்சுன்னா 3000 டிவைட் பை 200 போட்டாக்க 15 rupees will be the value. இந்த வேல்யூக்கு பேர் தான் NAVன்னு சொல்லுவாங்க. NAV. இந்த ஃபண்ட் எந்தெந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அது அசெட். அந்த அசெட்ல அந்த கம்பெனிக்கு ஏதாவது லைபிலிட்டி இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டீங்கன்னா this is called NAV. இந்த NAVல ஏற்படுற சேஞ்சஸ் தான் அந்த யூனிட் ஹோல்டருக்கு ப்ராஃபிட். ஸோ 10 ரூபா போட்டால் எனக்கு 15 ரூபா வந்துச்சுன்னா 5 rupees ப்ராஃபிட் ஃபார் த 10 rupees இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னு சொன்னா 50% ரெவன்யூ he has generated. இந்த ஃபண்ட் வச்சிருக்கிறவருக்கு 50% ஜெனரேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி NAV கால்குலேஷன் பண்றது ஒன் ஆஃப் தி இல்லஸ்ட்ரேஷன். செகண்ட் வந்து NAV கால்குலேட் பண்ணும்போது we have to understand the entry load, exit load and deferred load. இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது செகண்ட். தேர்ட், ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்குது? இப்ப நான் இங்க சொன்னேன் இல்லையா 50% கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி ரிட்டர்ன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், பெர்ஃபார்மன்ஸ். இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். இந்த 4 விதமான ஆங்கிள் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் ஓவர் ஆயிடுது. இஸ் தட் ஓகே? இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. NAV கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் முதல் எடுத்தோம்னா ஒரு சின்ன பிரீஃபிங் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கம்பெனிக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடுங்க. இன்கம் அக்ரூவா இருந்துச்சு as on the date of NAV calculation ஆட் பண்ணிடுங்க. liabilities or accrued expenses subtract பண்ணிட்டீங்கன்னா net asset value for the entire thing. அத நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் net asset value. இஸ் தட் ஓகே? இதுதான் ப்ராசஸ் பா. இதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த கம்பெனி ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, XYZ ஏன்னு 4 இதுல இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த கம்பெனியுடைய தன்மைகள் என்ன? இந்த கம்பெனியுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, all these companies are regularly paying dividend, will not have more growth ன்னு சொன்னால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு பேர் என்னன்னா இன்கம் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சார் இந்த கம்பெனில இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசா இன்கம் தராது, ஆனா growthல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் growth ஃபண்ட். நான் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணாம டிபென்ச்சரா இன்வெஸ்ட் பண்ணா அது பேர் டெட் ஃபண்ட். கொஞ்சோண்டு டெட் கொஞ்சோண்டு ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க அது மிக்ஸ்டு ஃபண்ட். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த ஃபண்டு எந்த மாதிரியான டைப்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பணத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறானோ அது மாதிரி அந்த ஃபண்டுக்கு பேரு மாறும். இஸ் தட் ஓகே? திஸ் த லாஜிக் பிஹைண்ட். லெட்ஸ் see here. இதுல யார் யார் இருக்கிறாங்கன்னா ஸ்பான்சர். ஸ்பான்சர் அப்படிங்கிறது the person who is promoting that scheme. ட்ரஸ்டி, அந்த பணத்தை வந்து இவர் கையில தான் கொடுக்குறோம், அப்பாயிண்டட் பை த ஸ்பான்சர். மியூச்சுவல் ஃபண்டுக்காக அந்த என்டிட்டிக்காக இவங்க தான் ஷேர் மார்க்கெட்டை வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது வேலை எல்லாம் பண்றாங்க. எந்த ஷேரை ப்ராப்பரா பிக் பண்றது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அது பேர் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். கஸ்டோடியன் அப்படின்னு சொன்னாக்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாமே கஸ்டோடியன். ரெஜிஸ்ட்ரார்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது விற்கிறது அதை பத்தின எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஒரு ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்றவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸ். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நவ் மியூச்சுவல் ஃபண்ட் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இப்பதான் சொன்னேன், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா கேஷா வச்சுக்கலாம். கேஷ் அப்படிங்கிறது டி பில், ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பேப்பர், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், ரிவர்ஸ் ரெப்போ அண்ட் பேங்க் டெபாசிட். ரிவர்ஸ் ரெப்போனா RBIல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. இது மாதிரி இதுல எங்க வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். RBIல இன்வெஸ்ட் பண்ணா ரிவர்ஸ் ரெப்போ, ஓகே. RBIல இருந்து கடன் வாங்கினாக்கா ரெப்போ. இஸ் தட் ஓகே? தட்ஸ் a predominant cases. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அசெட்ஸ் வச்சு தான் கிளாசிஃபை பண்றாங்க. அதுல ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே ஈக்விட்டி வாங்குறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுல என்ன மாதிரியான ஈக்விட்டி? டைவர்சிஃபைடா இருக்கும், இண்டெக்ஸ் ஸ்கீம், செக்டோரல் ஸ்கீம்ஸ், டாக்ஸ் பிளானிங் ஸ்கீம்ஸ், ஆர்பிட்ரேஜ் ஸ்கீம்ஸ். டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லா விதமான ஷேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கம் ரெகுலரா தரது, சிலது growthல இருக்கிறது, சிலது சஸ்டைனபிள் இன்கம் பிளஸ் growth இருக்கும். இந்த மாதிரி 3 விதமான கேட்டகரியில் நான் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் டெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் டைவர்சிஃபை. இண்டெக்ஸ் ஸ்கீம்னா ஐ ஜஸ்ட் கோ அண்ட் பர்ச்சேஸ் த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். அந்த நிஃப்டி பிளாக்கே நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் இண்டெக்ஸ் ஸ்கீம். செக்டர்ல ஃபார்மா இப்ப நல்லா இருக்காதனால அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இல்லை ஐடி, ஸ்டீல், இந்த மாதிரி ஒரு செக்டரை பேஸ் பண்ணி நான் ஷேரை இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை ஜென்ரேட் பண்ண போறேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது பேர் செக்டரல் ஸ்கீம்ஸ். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா டாக்ஸ் பிளானிங் ஸ்கீம். இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்கு. ஈவன் அதை நீங்க கொடுக்குற அமௌண்ட் அவங்க வந்து கடன் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அது பேர் டெட் ஸ்கீம்.
கில்ட், மிக்ஸ்டு டெட் ஸ்கீம், ஃப்ளோட்டிங் ரேட், இதெல்லாம் அகைன் நீங்க எந்த டெட் பாண்ட் வாங்குனீங்களோ அதோட ரேட் வந்து மாறிக்கிட்டு இருக்குன்னா ஃப்ளோட்டிங். ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி பிளான் 5 வருஷம் பிளாக் ஆகும், அல்லது நீங்க நினைச்சா எப்போனாலும் கேஷா எடுக்கலாம்னா கேஷ் ஸ்கீம்ஸ். அண்ட் கில்ட் ஸ்கீம்ஸ் நல்ல டாப் கிளாஸ் கேரண்டி சார், நஷ்டமே வராது அப்படி இருக்கிறது கில்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. கில்ட்னு சொன்னால் we don't face any loss ன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஸ்கீம் வந்து கில்ட் ஸ்கீம். ப்ராமினென்ட்லி இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸே வராது, இப்ப இருந்தாலும் கேரண்டி இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் அபவுட் கில்ட் ஸ்கீம். இதெல்லாம் டெட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஹைபிரிட்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கும், ரைட்? நான் ப்ரெடாமினண்டா அது எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதை வச்சு கிளாசிஃபை பண்றது பார்த்தோம். அடுத்தது இன் ஜெனரல் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த இது இருக்கு இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க ஓப்பன் எண்டடா இருக்கும், இல்லைன்னா க்ளோஸ்ட் எண்டடா இருக்கும். அதெல்லாம் சார் ஓப்பன் எண்டட் அப்படின்னு சொன்னாக்க எண்ட் இஸ் ஓப்பன், நினைச்ச எப்ப வேணாலும் சேல் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குனீங்க, எனக்கு நாளைக்கு பணம் வேணும், என்ன சார் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெளி மார்க்கெட்ல வித்து நீங்க பாட்டு வெளியே வந்துருங்க. க்ளோஸ்ட் எண்டட் அப்படின்னு சொன்னாக்க எண்ட் இஸ் க்ளோஸ்ட், யூ கேனாட் எக்ஸிட் அன்டில் இட் இஸ் ஓப்பன், ரைட்? ஸோ அப்ப க்ளோஸ்ட் எண்டட்ங்கிறது நீங்க நினைச்சா வெளியே வர முடியாது. ஓகே, அப்படின்னு சொன்னாக்க லாக்கிங் பீரியட் ஒரு 2 years or 3 years இருக்கும், அப்படிப்பட்டதான் க்ளோஸ்ட் எண்டட் சொல்லுவாங்க. அண்ட் வேற என்ன வேரியன்ஸ் இருக்குன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனா நான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறேன், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பணத்தை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தே வாண்ட் இன்வெஸ்ட் இன் த ஷேர், அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ், ரைட்? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இண்டெக்ஸ் ஃபண்ட், அது உண்மையுமே ஷேர் ஹோல்ட் பண்றது இல்லை, நிப்டியில அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நிப்டி 15,000 பாயிண்ட்ஸ் இருக்கா, 16,000 பாயிண்ட்ஸ் இருக்கா, 16,000 ரூபாய் கொடுத்தா ஒரு நிப்டி வாங்கலாம். ஆக்சுவலா பிராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள், பட் அப்படி நிப்டி வாங்கலாம்னு சொல்ற அந்த மாதிரியான ஸ்கீம் இன்னைக்கு இருக்கு. அது வாங்க முடியாது, பட் வாங்குற மாதிரி நீங்க ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணலாம். டெலிவரி இல்லாமல் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்டர் ஆகிறதா இந்த ஃபியூச்சர். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலா க்ளோஸ்ட் இண்டெக்ஸ்டு ஃபண்டுன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இதுல ஓப்பன் எண்டட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கூட நமக்கு இருக்கலாம். இஸ் தட் ஓகே? நவ் நம்ம இப்ப இதுல பார்த்ததுல NAV கால்குலேஷன், என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட் அண்ட் டெஃபர்டு லோட், இதெல்லாம் இருந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் NAV கால்குலேட் பண்ணலாம். அது அடுத்தது போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் தட் என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட் அண்ட் டெஃபர்டு லோடுன்னு சொன்னால், இந்த நீங்க கொடுத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், அது எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வருது, எங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும் இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொஞ்சம் எடுத்துக்கிறது இல்லையா, அதை வந்து லோடுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க 10 ரூபாய் இங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா, இவங்க 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா உங்கள்ட்ட ஒரு எனக்காக ஒரு 10% வேணும்னு சொன்னால் ஒரு 1 ரூபாய் சேர்த்து வாங்கிப்பாங்க. ஸோ 11 rupees நீங்க கொடுத்தாகணும். இல்ல நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுல 1 ரூபாய் அவருடைய கமிஷன் எடுத்து மிச்சம் 9 ரூபாய் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பேர் என்ட்ரி லோட். என்ட்ரி பண்ணும்போது இந்த லோடு இருந்துச்சுன்னா அது பேர் என்ட்ரி லோட். என்ட்ரி பண்ணும்போது ஃப்ரீயா இருக்கும். நீங்க 10 ரூபாய் ஷேர் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்றாங்கன்னா, வெளியே வரும்போது நீங்க அதை வித்ட்ரா பண்ணும்போது அன்னைக்கு டேட்ல NAV 15 ரூபாய் இருக்கா, அன்னைக்கு நான் 1 ரூபாய் 10% நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் தருவேன்னு சொன்னா அது பேர் எக்ஸிட் லோட். ரெண்டுமே இல்ல நடுவில் எங்கேயாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க டெஃபர்டு லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் யூ ஹேவ் டு கீப் இன் யுவர் மைண்ட். நான் ஃபர்ஸ்ட் NAV கால்குலேஷன்ஸ் பண்ற இல்லஸ்ட்ரேஷன்ஸை பார்த்து முடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். இஸ் தட் ஓகே? லெட்ஸ் see here. Calculation of NAV. Calculation of NAV. Question number 1. Calculate NAV of great fund from the following data. Size of the fund 200 crores, face value 10. 200 crores size of the fund, face value 10 அப்படின்னு சொன்னாக்க 20 crores இருக்கு. எவ்வளவு இருக்கு? 20 crores இருக்கு. இது வந்து number of mutual funds. Mutual funds in terms of numbers. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னாக்க 280 crores. அது இல்லாமல் இந்த கம்பெனிக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரிசீவபிள்ஸ் இருக்கு. எங்கெங்கயோ பணம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வர வேண்டியது இருக்கு. இல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு டிவிடெண்ட் வர வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரிசீவபிள்ஸ் ஒரு 2 crores. அது இல்லாமல் இதுக்கு சேர்ந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ப்ராபப்லி ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் மெஷரிங் த NAV, இந்த கம்பெனிக்கு சேர்ந்து இருக்கிற அக்ரூவான இன்ட்ரெஸ்ட், அக்ரூட் இன்கம், அது ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு. ஆனா இந்த கம்பெனிக்கு லயபிலிட்டிஸ் இருக்கு. சோ லயபிலிட்டி should be subtracted. ஓகே, அது ஒரு 1 crore இருக்கு.
accrued expenses ஒரு 1 crore இருக்கு. accrued expenses அது ஒரு 1 crore இருக்கு. Now what is the size of fund you have? 280 plus 2 plus 2 minus this one and minus this one. So 282 இருக்கு. எத்தனை mutual funds இருக்கு அப்படி சொன்னாக்க 20 crores mutual fund இருக்கு. If you divide 282 divided by 20, இன்னைக்கு per mutual fund உடைய வேல்யூ கிடைக்கும். அது பேர் தான் NAV சொல்லுவோம். That will be called as NAV 14.10. Is that okay? Come on, finish up copying this. NAV calculation, entry load, exit load handle பண்றது ரெண்டாவது, and மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது. நாலாவது, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுதா இல்லையா, உண்மையிலுமே லாபம் நம்ம நினைச்சது காட்டி ஜாஸ்தி கொடுக்குதா இல்ல வேஸ்டா இல்ல நஷ்டத்தை கொடுக்குதா அப்படிங்கறத கால்குலேட் பண்றது. நாலு ஆஸ்பெக்ட் பார்த்துட்டோம்னா நம்ம. நம்பர் 2, the following portfolio details of your fund are available. The following portfolio details of your fund are available. Is that okay? மொத்தம் 4 ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்கப்பா. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்வெஸ்டட் பீங் 2 lakhs, 3 lakhs, 4 lakhs and 6 lakhs. அதோட பிரைஸும் கொடுத்திருக்காங்க. அதோட பிரைஸ் பீங் 35, 40, 20, 25. இதெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய அசெட்ஸ் வித் த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் டோட்டலிங் ₹30. அப்ப மேனேஜ்மெண்ட் ஃபீ கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இது அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி. இது லயபிலிட்டி. There are 40 lakhs shares பதிலா யூனிட்ஸ் இங்க, ரைட்? எவ்வளவு யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னா 40 lakhs யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. Is that clear? What is the NAV of the fund? NAV என்னன்னு கேக்குறாங்க. If the fund is sold with a front end load, so இங்க வந்து front load இருக்கு, entry load தான் front end load னு சொல்லுவோம். minus liabilities அவ்வளவுதான் NAV இல்லையா? A, B, C, D. So if you multiply, then it is 70 lakhs, 120 lakhs, 80 lakhs, 150 lakhs. Total being 420 lakhs. என்ன liability இருக்கு? Management fees is 3 lakhs. அப்படின்னா 419.7 lakhs are there. Okay. So I am multiplying the number of shares with the market price. 420 is the value. அதுல போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் 30,000 இருக்கு. அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு அந்த ஃபண்டோடைய ஒர்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 419.7 is the worth. 419.7 is the worth. Is that okay? எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா 40 lakhs mutual funds we have. We have almost 40 lakhs mutual funds. Then we can divide this by 40 lakhs. NAV being 10.4925 and load 5% இதோட add பண்ணிட்டேன்னா selling price being 11.02. Is that clear? Yeah, finish up copying this. I hope so. It's very simple also. The chapter is very simple. Question number 3. Calculate NAV in each of the following cases. Treating each subsection, sub-questions independently. ஒவ்வொன்றும் தனித்தனியா. முதல் A பார்க்கலாம். Sale price is 11, entry load வந்து 5. அதாவது NAV, okay, அதோட லோட் ஆட் பண்ணா அதான் சேல் பிரைஸ். லோட் 5% அப்படின்றாங்க. அப்ப NAV 100 ஆக இருந்தால் 5 சேர்த்து 105 சொல்லி சேல் பண்ணியிருப்பாங்க. Now the sale price is 11. அப்ப what is the NAV? 11 into 100 divided by 105 போட்டீங்கன்னா you will be getting NAV. Is that okay? The NAV here being 10.4762. Is that okay? First case. In the second case,
ரீபர்ச்சேஸ் பிரைஸ். ரீபர்ச்சேஸ் பிரைஸ்னா நீங்க வெளியே வர போறீங்க, சேல் பண்ணிட்டு வெளியே வர போறீங்க. அப்ப சேல் பண்ணிட்டு வெளியே வரும்போது இந்த நேரத்தில் எக்ஸிட் லோட், வெளியே வரும்போது லோட் சார்ஜ் பண்றாங்க. சோ அப்படி இருந்தால் என்ன வரும்? என்ன NAV இருக்கோ அதுல அவருடைய கமிஷன் சப்ட்ராக்ட் பண்ணிப்பார். அந்த லோட, எக்ஸிட் லோட சப்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் வேல்யூ கொடுப்பாங்க. ஓகே, யுவர் ரீபர்ச்சேஸ் பிரைஸ். ரீபர்ச்சேஸ் பிரைஸ் NAV 100 இருந்தால் எக்ஸிட் லோட் 5% உங்க கைக்கு வரும்போது 95 வரும். ரீபர்ச்சேஸ் பிரைஸ் 11 இருந்தால், அதாவது உங்க கைக்கு வரது 11 இருந்தால் NAV என்னவா இருந்திருக்க முடியும்? Do the cross multiplication. Hope so. 11.5789 இருந்திருக்கும். 11.5789 இருக்கும்போது எனக்கு வேணும் சார், நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா அதுல 5% என்னுடைய சார்ஜஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் 11 rupees உங்களுக்கு கொடுக்குறாங்க. C கேஸ் வரும்போது சேல் பிரைஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ் பிரைஸ், where the entry load 5%, exit load being 2%. சேல் பண்ணும்போது நமக்கு எக்ஸிட் லோட் இருக்கும். சாரி, சேல்னா என்ன அர்த்தம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வைக்கும் போது சேல் பண்ணும்போது என்ன இருக்கு? We have this one. Okay, we have this one. Entry load. ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன இருக்கு? எக்ஸிட் லோன் இருக்கு. கிளியர்? அப்ப NAV ரெண்டு சேட் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல 100 இருந்தால் என்ட்ரி லோட் 5% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5% சேர்த்துப்பாங்க, உங்களுக்கு என்ட்ரி லோட சேர்த்துப்பாங்க. அப்போ உங்ககிட்ட சேல் பண்ணும்போது என்ன ரேட் சொல்லி சேல் பண்ணுவாங்க? 105. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல சேல் பிரைஸ் 10.5 சொல்றாங்க. அதாவது இது 10.5 சொன்னா NAV என்ன இருக்கும்? You can do the cross multiplication which is 10. அதே சமயத்துல ரீபர்ச்சேஸ் பிரைஸ் NAV ஆக இருக்கு. நீங்க சார் நான் சேல் பண்றேன், எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னால் என்ன NAV இருக்கோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு தரும்போது என்னுடைய சார்ஜஸ் லோட் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் ரீபர்ச்சேஸ் பிரைஸ் ஆக கொடுப்பாங்க. Here the repurchase price being 9.8, load being இது 100 ஆக இருந்துச்சுன்னா load 2 போச்சுன்னா 98. இந்த क्वेश्चनல பொறுத்த வரைக்கும் repurchase price 9.8 னா if you do the cross multiplication, that NAV of this fund will also be 10. Exit கேஸ்லயும் சரி, entry கேஸ்லயும் சரி load ஒரே மாதிரி நமக்கு இருக்கு. Is that clear? எப்படி இருக்குன்னு பாருங்க. Unit price of TSS scheme of a mutual fund is say ₹10. Unit price or unit value. The public price offer of the unit is 10.204 and redemption price being 9.80. Calculate the front end load and the back end load. நம்ம ஏற்கனவே பார்த்துறோம். சம் இது ரிவர்ஸ்ல வரதுனால இப்ப நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். NAV பிளஸ் entry load, you will be getting the sale price. NAV minus exit load வரது repurchase price. Is that okay? Offer பண்ணும்போது 10.204 அப்படின்னு சொன்னாக்க சேல் பிரைஸ். இது 100 இருந்தால் இது எவ்வளவுன்னு தெரியல, அதுல இருந்து ஆட் பண்ண பிறகு வரது சேல் பிரைஸ். Is that okay? Now we are aware about that. The mutual fund உடைய வேல்யூ வந்து 10, ஃபிக்ஸ் பண்ணும்போது 10.204 ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப என்ட்ரி லோட் எவ்வளவு இருக்கணும்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0.204 ஆக இருக்கணும். 10க்கு 0.204 அப்படின்னு சொன்னாக்க 100க்கு எவ்வளவு வரும்? 2.04. அப்ப 102.04 is the sale price in percentage. இப்ப என்ட்ரி லோட், ஃப்ரண்ட் எண்ட் லோட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க 2.04 is a load for 100 rupees. அப்படின்னா 2.04% is the entry load. Front entry.
Then now I'm going to calculate the back entry. Back end. Is that okay? Back end load calculate பண்ண போறோம். இது 100 ஆக இருந்தால் லோட சப்ட்ராக்ட் பண்ண பிறகு இந்த வேல்யூ வரும். இப்ப NAV வந்து 10, repurchase price and the redemption price or repurchase price being 9.8 ன்னு சொல்லி இருக்காங்க. அப்படினா 0.2 is the exit load இருக்கும். அப்ப 100 க்கு எவ்வளவு இருக்கணும்? 2 rupees இருக்கணும். So 98 கிடைக்கும். Then exit load is 2%. Is that okay? இதான் CA ல கேட்ட question. Question number 5 ல இன்னொரு comprehensive calculations. Let me try to finish up that. Calculate today's NAV of flexi fund if the following details are given. இன்னைக்கு என்ன NAV ன்னு கேக்குறாங்க. Yesterday's NAV கொடுத்திருக்காங்க. NAV yesterday 12.87. 12.87. Is that okay? 12.87. எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னா 1.25 crores இருக்கு. You have to multiply with 1.25 crores. I can convert that into lakhs. இது NAV, இது number of units 125 lakhs இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கறதுலமே lakhsல பார்க்கிறோம். Is that okay? Face value 10. That is not required for me at all. அப்ப overall yesterday's NAV for all the fund put together is, you have to multiply this to 1608.75. Expenses being 1 lakh. இதுல நமக்கு செலவாகுது எவ்வளோ? ஒரு 1 lakh செலவாகுது. Assume the NAV and repurchase price. Assume the sale of NAV. NAV sale பண்றாங்க. Okay. Once again. சம்ம இன்னும் முடிக்கல. Yeah. This is also part of the illustration. I missed it. Now, assume the sales of NAV அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, portfolio appreciation today, capital appreciation 1608.75 லட்சத்துக்கு வாங்குனது இன்னைக்கு capital appreciation இருக்கப்ப அதை நீங்க ஆட் பண்ணி ஆகணும். Capital appreciation. ஷேர், நீங்க எந்தெந்த கம்பெனில ஷேர் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதோட மதிப்பு இன்னைக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் அதிகமா இருக்கு. அப்ப NAV அதிகமாகும் 12 lakhs. ஏற்கனவே நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 125 lakhs யூனிட் இருந்துச்சு. இன்னைக்கு புதுசா ஒரு 2 லட்சம் யூனிட் வேணும்னு வாங்கி இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு 0.75 lakhs யூனிட் வந்து எனக்கு வேண்டாம் சார் ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லி ரீஃபண்ட் கேட்டிருக்கிறாங்க. மீன்ஸ் ரெடம்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. Dividend received also an income. அதை நான் ஆட் பண்ணிக்கணும். Dividend received. அது ஒரு 1 lakh. Even நமக்கு expenses இன்னும் பெண்டிங் இருக்கு ஒரு 1 lakh, that should be subtracted. Expenses 1 lakh subtract பண்ணிக்கணும். இப்ப உங்களுக்கு NAV உங்களுடைய என்டையர் ஃபண்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படி சொன்னாக்க 1608.75 plus 12 capital appreciation. அந்த பீரியட்ல நீங்க வச்சிருந்ததுனால டிவிடெண்ட் கிடைச்சது 1. ஆனா செலவு இருக்கு ஒரு 1. அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா the ultimate value being 1636. Come on, calculate பண்ணி எனக்கு சொல்லுங்க வேல்யூ எவ்வளவுன்னு. What is the net assets value? இது ஒன்னு மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணு. 1620. ஓகே, 1620.7. இஸ் தட் ஓகே? 125 இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்? புதுசா இன்னொரு 2 lakh சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. 75 ரிடம்ஷன் பண்ணி இருக்கிறீங்க. இப்ப நியூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 126.25 இருக்கு. இப்ப நியூ சப்ஸ்கிரைப் பண்ணா அதுல இருந்து பணம் வந்திருக்குமா இல்லையா? அதை ஆட் பண்ணிடுங்க.
நியூ சப்ஸ்கிரிப்ஷன்னால வந்த பணம், நியூ சப்ஸ்கிரிப்ஷன். ரெடம்ஷன் பண்ணதுனால பணத்தை கொடுக்கணுமா இல்லையா, அதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. திஸ் வில் ஆல்சோ பி ஹேவிங் த சேஞ்சஸ். மிச்சம் இருக்கிறதா இன்னைக்கு இருக்கிற ஃபண்ட், தட் ஃபண்ட் வில் பி டிவைடட் பை திஸ் நம்பர். இந்த நம்பர் வச்சு நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். இஸ் தட் ஓகே? கிளியர்? சோ இப்ப எவ்வளவு பணம் வந்திருக்கும், என்ன பணம் வந்திருக்கணும்? நெட் ரெசிட்ஸ். We assume that the repurchase price is being 12.87. ரெண்டு கேஸுக்குமே இந்த அமௌண்ட் நமக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். 2 lakhs வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். 0.75 redeem பண்ணியிருக்கிறேன். அப்போ 1.25 lakhs நியூவா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய யூனிட்ஸை. ஒரு யூனிட் வந்து 12.87 போகுது. as we are not clearly given with respect to any other information, என்ன assume sales NAV and purchase repurchase NAV ரெண்டும் ஒரே அமௌண்ட் தான். NAV ன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கமிஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட்லாம் ரிமூவ் பண்ண பிறகு இருக்கிறது தான் இந்த NAV. வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி அந்த டேட்ல உள்ள NAV ல கொடுப்பேன், வாங்குவேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பையரா இருந்தால் 12.87 ஜாஸ்தி கொடுப்பாங்க, செல்லரா இருந்தால் 12.87 காட்டிலும் கம்மியா கொடுப்பாங்க redemption price. But we never mind that one. We are talking about the NAV. அப்ப அந்த கம்பெனிக்கு NAV எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 12.87 for every additions of the units will be there. அப்ப 1.25 additions இருக்கு into 12.87 போட்டோம்னா this value being 16, இது ரெண்டும் சேர்த்து நெட்டாவே போட்டுக்கிறேன் 16.087. இப்ப மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொன்னாக்கா, if I add completely the value being 1636.83. ஓகே, இது 75. ஓகே, இது 75, இது வந்து 08 அப்படின்னா 83. Now the number of units we have is 126.25. If I divide this by this one, so you'll be getting the NAV after all these adjustments 12.965. இது இன்னைக்கு today's NAV. நேத்து 12.87 இருந்தது, இன்னைக்கு because of so much of changes the NAV increases to 12.965. Is that okay? Yeah, come on, finish up copying this. Now ரிட்டர்ன்ஸ் கால்குலேஷன் பண்றதுல நம்ம ஏற்கனவே படிச்சது தானே, நார்மலா டைம் வேல்யூ ஆஃப் மணி தான், அதனால இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இது ஜெனரல் கொஸ்டின் டு அண்டர்ஸ்டாண்ட். இது சிஎஸ் ஃபைனல்ல கேட்ட கொஸ்டின். ப்ரிடாமினண்டா இப்ப நம்ம என்ட்ரி லோட் பார்த்துட்டோம், எக்ஸிட் லோட் பார்த்துட்டோம், NAV கால்குலேட் பண்றது பார்த்துட்டோம், ரிட்டர்ன் கால்குலேட் பண்றதோட பேசிக் ஆன எக்ஸாம்ல என்ன வரும் அந்த ரெண்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இப்படி பண்ண போறோம். ஸோ வித் தட் த என்டையர் டாபிக் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் பி ஓவர். Mr. Prakash invests 10,000 rupees in mutual fund and that provides an annual return of 12%. If he invested in for 3 years, what will be the investment be worth in 3 years? இது வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆங்கிள் பாக்குறாங்க. இன்னைக்கு இவர் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாக்க இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எனக்கு 12% ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்குது, 12% ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும்னு கேட்கறாங்க. அப்ப காம்பவுண்ட் அமௌண்ட் ஃபேக்டர் நீங்க போடலாம். Is that okay? So the return what he gets or investment he gets by the end of nth period, some value is equal to 10,000 into compound interest. என்ன formula 1 plus I to the power n இருக்கு இல்லையா, அதுதான் formula 1.12 to the power 3. அப்ப 10,000 into 1.12 to the power 3 போட்டீங்கன்னா the value being 14,049.28. Hopes you could understand. இது calculate பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. Question number 10 அதே மாதிரி தான், புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது சிஎஸ்ல கேட்டது, சிஎஸ் ஃபைனல்ல கேட்டது. A mutual fund that had a net asset value of ₹10 at the beginning of the month, okay, made income and capital gain distribution of 0.05 and 0.04 per share respectively during the month, and then ended the month with a net asset value of 10.03 அப்படின்றாங்க. 1 month கணக்கில் எடுத்துங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நெட் அசெட் வேல்யூ பீயிங் 10, இது NAV. டியூரிங் த பீரியட் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா மேட் இன்கம் அண்ட் கேபிட்டல் கெயின் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 முறை கொடுத்துருக்காங்க. 0.05 ஒரு முறை, 0.04 ஒரு முறை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஷேர் ரெஸ்பெக்டிவ் டியூரிங் த மந்த்
and then ended the month with the net asset value. இது வந்து during the month நமக்கு கிடைச்சது. month endல NAV இந்த particular மியூச்சுவல் ஃபண்டோட NAV என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 10.03 இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க போட்டது வந்து 10 ரூபாய், உங்களுக்கு கிடைச்சது என்ன 5 பைசா 4 பைசா அண்ட் 10 ரூபாய் 7 பைசாவா மாறி போச்சு. அப்படின்னா வாட் இஸ் யுவர் ரிட்டர்ன்? இது ஒரு 5 பைசா 4 பைசான்னு சொன்னால் இது ஒரு 9 பைசா நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. NAV 10ல இருந்து 10.3 மாறி இருக்குன்னா இது ஒரு 0.03 கிடைச்சிருக்கு. அப்படின்னா 0.12 you will be getting excess for your investment of 10. So investment of 10க்கு 0.12 கிடைச்சிருக்குன்னா 12% you are getting 1.2%, sorry 1.2% you are getting per month. அப்ப per annumக்கு எவ்வளவு வரும்? You multiply with 12 or நீங்க வந்து என்ன பண்ணலாம், data 12 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். இல்ல சார் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டைல்ல போறேன் அப்படின்னு சொன்னாக்க you have to use the compound interest style here. 1 plus I to the power 12 ன்னு போடுறோம்னா அந்த மாடல்ல போடணும். Clear? Hope you could understand this one. Yeah, come on, finish up this. So with that calculation of return as per the investor's angle பார்த்து முடிச்சாச்சு. Let's see here. For the return calculation, we have MWROR. ROR na return on rate of return. ROR is nothing but rate of return. Adena sir MW money weighted, TW na time weighted. Money weighted rate of return, time weighted rate of return. ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி என்ன ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்குது அப்படின்ட்டு பார்க்கிறதுக்கு. Market value of the fund is this one. Fund X. Is that okay? Cash flows net. Okay. அதாவது இன்ஃப்ளோ வந்திருக்கு. இது இன்ஃப்ளோ வந்திருக்கு. இந்த ஃபண்டுக்கு வந்த இன்ஃப்ளோன்னு வச்சுக்கலாம். ஓகே. அதாவது ஆரம்பத்தில் 1000 ரூபாய் இருந்துச்சு, அந்த வருஷம் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல, 1100 மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னாக்க மொத்தம் 4 வருஷம் இருக்கு. Is that okay? So we have 4 years here. 0, 1, 2, 3, 4. You have 1000 rupees at the 0th period. That value became 1100 by the first year end. Second year end 1200. I am picking this column 1200 and here 1300. Finally 1500. அது இல்லாம அந்த ஃபண்டுக்கு ஏதாவது நெட் ஃப்ளோ வந்திருக்கானா? ஆமா வந்திருக்கு. ஓகே. அதாவது புதுசா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஒண்ணும் இல்ல, செகண்ட் இயர்ல ஒரு 100 rupees இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, தேர்ட் இயர்ல ஒரு 150 இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது 1 to 2ல, 2 to 3ல, 3 to 4ல 80 இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. ரன்னிங் ஃபோர்த் இயர்ல ஒன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. மொத வருஷம் ஒண்ணும் இல்ல, மொத வருஷம் எண்ட்ல வந்து 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இஸ் தட் ஓகே? சோ இயர் எண்ட். அப்ப தேர்ட் இயர் எண்ட்ல வந்து 80, ஃபோர்த் இயர் எண்ட்ல ஒன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. தட்ஸ் ஹவ் we can assume that investment made. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா 0th பீரியட்ல 1000 ரூபாய் இருந்துச்சுங்க. இயர் ஆன் இயர் அது 1100, 1200, 1300, 1500 இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருக்கு. ஓகே, தட் டசன்ட் மேட்டர். ரெடம்ஷன் நடக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், ரெண்டுமே நடக்குன்னு சொன்னேன். புதுசா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வித்திருக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்க திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா நெட் வேல்யூ முதல் வருஷத்துல நமக்கு இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, செகண்ட் இயர் பிகினிங்ல இன்னொரு 150 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, மூணாவது வருஷம் பிகினிங்ல இன்னொரு 80 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. Now we have to find out the returns here. Returns முத கண்டுபிடிக்கணும். Returns எவ்வளவுங்க? முத வருஷம் 100 ரூபாய் போட்டீங்க இல்லையா, that became 1100. செகண்ட் இயர்ல இந்த 1100 இன்னொரு 100 ரூபாய் சேர்த்து 1100 rupees இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, then it became 1200. இது ஃபர்ஸ்ட் இயர் பீரியட், இது ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங், இது இயர் எண்ட். 1000 ரூபாய் போட்டீங்க, 1100 மாறி இருக்கு, நீங்க ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணல. 1100 இருந்துச்சு, அதோட ஒரு 100 ரூபாய் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்க, 1100 இருக்கு ரெண்டாவது வருஷம் பிகினிங்ல, சரி ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்ல. that became 1200 the next year. அடுத்த வருஷம் போகும்போது 1200 இருந்துச்சு, அதோட இன்னொரு 150 சேர்த்து இருக்கிறீங்க, அப்ப 1350 இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா அந்த அமௌண்ட் எவ்வளவு குறைஞ்சு போச்சு? 1300 குறைஞ்சிருக்கு. இங்க லாஸ்.
அதுக்கப்புறம் 1300 இருந்துச்சு, அதோட 80 சேர்ந்துருக்கு. 1380 ஆக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது 4th இயர்ல 1500 மாறி இருக்கு. அப்ப முதல் வருஷத்துல 1000 போட்டது 1100 மாறி இருக்கு. அடுத்த வருஷத்துல வந்து 1100 இருந்துச்சு. அது எப்படி சார் 1100? ஆமா 1100 இருந்துச்சு இல்லையா, அதுதான். வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்களா? ஒன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா வரலையே. அப்ப 1100 become 1200. அதுக்கு அடுத்த வருஷம் 1200 கையில இருந்துச்சு. புதுசா இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டதுனால இன்னொரு 150க்கு நம்ம சேல் பண்ணோம். நெட் கேஷ் இன்ஃப்ளோ வந்துச்சு. அப்ப 1350 மாறிடுச்சு. ஆனா அது இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா 1300 குறைஞ்சிருச்சு. அப்ப திரும்ப இன்னொருத்தர் 80 ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம இன்னொரு 80 ரூபாய் கலெக்ட் பண்ணி இருக்கிறோம். அப்ப 1380 இன்வெஸ்ட் பண்ணோம். 1500 கிடைச்சிருக்கு. வாட் இஸ் ரிட்டர்ன் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர்? யூ கெட் 1500. 1100 rupees உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃபார் 1000க்கு பதிலா இவ்வளவு கிடைச்சிருக்கு. செகண்ட் இயர்ல 1200 கிடைச்சிருக்கு ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1100. தேர்ட் இயர்ல 1350 கிடைச்சிருக்கு ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1300. சாரி 1300 கிடைச்சிருக்கு ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1050. so here you are losing. okay, அப்ப லாஸ்ட் இயர்ல வரும்போது you get 1500 for your investment of 1380. இப்ப இதெல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. what is the first year return? 1100 divided by 1000 is the first year return. second year return 1200 divided by 1100. third year return எவ்வளோ? 1300 divided by 1350. கம்மி ஆயிடுச்சு பாருங்க. fourth yearல 1500 rupees கிடைச்சிருக்கு, நீங்க போட்ட 1380. இதுதான் cumulative return. is that okay? cumulative return. cumulative return 1000 போட்டிருந்தால் எவ்வளவு வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். is that okay? ஆனா அந்த வேல்யூல இருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணிருந்தோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ எவ்வளவுங்க வருது? கமான் கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. வாட் இஸ் தி வேல்யூ யூ ஆர் கெட்டிங்? ப்ராபபிலி 1.1514 வருதா? அதுல இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபியை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0.1514. அதர்வைஸ் 15.14% is your return. okay, 15.14% is return. இந்த ரிட்டர்னுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க டைம் வெயிட்டட் rate of return பேர். டைம் வெயிட்டட் rate of return. is that okay? come on, verify this answer and get me the value. see, முத வருஷம் 1000 ரூபாய் போட்டு 1100னா 1.1 மாறி இருக்குப்பா. அதுல 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0.1 is your return, otherwise 10% சொல்லலாம். செகண்ட் இயர்ல 1100ல இருந்து 1200 மாறி இருக்குன்னா the return maybe 1 point something இருக்கும். அதை கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சப்சிக்வெண்டா மல்டிப்ளை பண்ணிட்டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடைக்கும். that's how we'll get it. this is called time weighted rate of return. ஓகே, என்ன அளவுக்கு அந்த கம்பெனி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த மாடல் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, so when it comes for the money value rate of return, இந்த கேஸ் வரும்போது எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறீங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். மணி வெயிட்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும்போது எல்லாத்தையும் நான் nth பீரியட்ல கொண்டு போறேன். அதாவது 0 1 2 3 4. is that okay? நான் இங்க 1000 ரூபாய் போட்டேன். செகண்ட் இயர்ல திரும்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 100 rupees போட்டேன். செகண்ட் இயர்ல 150 போட்டிருக்கிறேன். தேர்ட் இயர்ல 80 போட்டிருக்கிறேன். லாஸ்ட் இயர்ல ஒன்றும் போடல. போட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் தட் ஓகே? கிளியர்? இந்த அமௌண்ட்லாம் போட்டோம் இல்லையா, nth பீரியட்ல எவ்வளவு இருக்குங்க? 1500 மாறி போச்சு. 1000 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 100 rupees. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே இருந்த வேல்யூ. திஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் வேல்யூ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க, செகண்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க, தேர்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. 1000 plus 100 plus 150 plus 80 இதெல்லாம் சேர்த்து 1500 மாறி போச்சு. இஸ் தட் ஓகே? கிளியர்? இதான் மணி வெயிட்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்ப இந்த இடத்துல ஆர் என்னவா இருக்குங்க? you have to find out the R as a missing data in this illustration. Is that okay? Time value of money again. This is also again time value of money. 1000 ரூபாய் போட்டீங்க இல்லையா, இந்த 1000 ரூபாய் இந்த டேட்ல என்னவா இருக்கும்? into 1 plus rate of return. இந்த 1000 ரூபாய்க்கு 1 2 3 4 வருஷம் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்திருக்கும். இந்த 100 ரூபாய் வரும்போது இந்த நாலாவது வருஷத்துல 1 2 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் சேர்ந்திருக்கும். 1 plus R to the power 3. இந்த 150 rupees இருக்கு இல்லையா, அந்த 150க்கு 1 2 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் சேர்ந்திருக்கும். 1 plus R to the power 2.
அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் ஒரு 80 போட்டு இருக்கிறீங்க. அந்த 80க்கு 1 இயர் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துருக்கும். 1 + r to the power 1. இஸ் தட் ஓகே? இதெல்லாம் சேர்த்து 1500 வந்திருக்குன்னா இந்த ஆர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம ஐஆர்ஆர் படித்தோம்னா அந்த மாதிரி யூ கேன் சப்ஸ்டிடியூட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். யூ கேன் சப்ஸ்டிடியூட் 18% and 19%. அதுக்கப்புறம் you can do the interpolation and you can find that. So here I just give that answer, calculated answer. You can try it yourself later. This is 18.6%. So we have two methods to determine whether the NAV gives you return or not and what sort of return is giving. Time weighted rate of return na ஒவ்வொரு டைமுக்கும் weightage உண்டு. ஒவ்வொரு வருஷம் தனித்தனியாக பார்த்தோம்னா டைம் வெயிட்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்படி கிடையாது சார், டைரக்டா நம்ம ஃபுல்லா பார்த்துடுறோம். இன்னைக்கும் கடைசி ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க அதெல்லாம் சேர்த்து. இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆன்டி ஃபேக்டர் மாதிரி இருக்கும் பாருங்க. ஃபியூச்சர் வேல்யூ ஆன்டி ஃபேக்டர். பீரியடிக்கலி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எந்த பீரியட்ல 1500 மாறி போச்சு. அதாவது 0th பீரியட்ல 1000 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் எண்டில் ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 100 ரூபாய், செகண்ட் இயர் எண்டில் 150, அப்புறம் 80. இதெல்லாம் சேர்த்து 4வது வருஷத்துல உங்க பணம் எவ்வளவு இருக்குன்னா 1500 ரூபாய் இருக்குன்னா வாட் இஸ் த ஹிடன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அதை கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் கால்ட் மணி வெயிட்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். Hopes I could now understand these two methods of valuing the returns for the mutual funds. Come on, finish up copying this. Now I'm going to deal with the performance measures. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுதா, உண்மையிலுமே worth investing or not, n number of schemes are there. எப்படி ஷேர்ஸ்ல வந்து பல கம்பெனி, அந்த பல கம்பெனிக்கு பல ஷேர்ஸ் இருக்கோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லும் n number of mutual funds are there. அப்ப பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்துச்சு அப்படி சொன்னாக்க நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உண்மையுமே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா இல்லையா? ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have been given some methods here. என்னென்ன இருக்குன்னா ஷார்ப் ரேஷியோ, ட்ரைனார் ரேஷியோ, ஜென்சன்ஸ் ஆல்ஃபா ரேஷியோ. இந்த 3 ரேஷியோ வச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை நீங்க டிசைட் பண்ணலாம். இஸ் தட் கம்பெனி டூயிங் வெல் ஆர் நாட் அப்படின்ட்டு. இஸ் தட் ஓகே? A mutual fund analysis has collected the following past performance of 5 funds and then the Sensex. இது 5 fund, அதுல இது மார்க்கெட். ஒவ்வொரு இது சென்செக்ஸ் வந்து 16% ரிட்டர்ன் கொடுக்கும்போது சி வந்து 9.5 கம்மியா கொடுக்கும், ஒஸ்டா கொடுத்துருக்குப்பா. ஆனா டி வந்து பெட்டரா கொடுத்துருக்கு. இதான் அவங்க சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க 5 ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. Rank these funds based on Sharpe ratio, Trainer ratio, and Jensen's ratio. Risk-free rate of return வந்து 7%. Explain the behavior of these rankings கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ரேஷியோ இருக்குன்னா ஷார்ப்பு, ட்ரைனர் அண்ட் ஜென்சன்ஸ் ஆல்ஃபா. ஜென்சன்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது சிஏபிஎம்ல நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா ஆஃப் தட் பர்டிகுலர் செக்யூரிட்டி இன்ட்டு ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டோம் இல்லையா? அந்த ஃபார்முலா அப்படியே வந்துடும். ஆனால் இது மியூச்சுவல் ஃபண்டுக்கு யூஸ் ஆகும். அதுல இருந்து ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அது ஜென்சன்ஸ் ஆல்ஃபா. ஸோ ஜென்சன்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு கேட்டாலே டக்குனு உங்க மைண்ட்ல என்ன வந்துடும்? சிஏபியோடைய ஃபார்முலா, சிஏபிஎம் உடைய ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கங்க. ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஷார்ட் ரேஷியோ வரும்போது ஓகே, இந்த இது இருக்கு இல்லையா, ரிட்டர்ன் ஆஃப் த பர்டிகுலர் செக்யூரிட்டி மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ. ரிஸ்க் ஃப்ரீ எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறீங்களோ அதை பார்க்கணும். வாட் இஸ் த returns you are expecting if you are investing the share banker அப்படின்னு சொன்னாக்க 7%. சப்போஸ் நீங்க ஏல இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு கிடைக்குது, ஜாஸ்தி கிடைச்சா தானே அங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த அமௌண்ட். So what you get excess minus the amount you normally get in the bank. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் divided by standard deviation of that security எடுத்தோம்னா அது ஷார்ப் மாடல். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கணும்னா பீட்டா எடுத்தோம்னா ட்ரைனர் ரேஷியோ. So என்ன இந்த பர்టిక్యులர் போர்ட்ஃபோலியோ கொடுத்திருக்கு, அதுக்கு நான் யூசுவலா இத பேங்க்ல போட்டுருந்தா என்ன கிடைச்சிருக்கும், அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எக்ஸஸா கிடைச்சா ஹாப்பி இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர். டினாமினேட்டர் அது எதுல இருந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மோர் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மோர் தி ரிஸ்க் ஹியர். சோ அதனால இட் ஷட் ஆல்வேஸ் பீ கம்பேர்ட் வித் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இஸ் தட் ஓகே? ஷட் பீ கம்பேர்ட் வித் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ட்ரைனர் ரேஷியோலயும் அதே மாதிரி தான் நம்ம பண்றோம். இன் கேஸ் ஆஃப் ட்ரைனர் ரேஷியோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பதிலா பீட்டா எடுக்கிறீங்க. ஜென்சன்ஸ் ஆல்ஃபா வரும்போது சிஏபிஎம் மாடல் மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆர்எஃப் பிளஸ் பீட்டா இன்ட்டு ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப், இது எல்லா வேல்யூவும் மொத்தமா எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும், ஆர்பில இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். தட்ஸ் a logic here.
நான் ஒவ்வொரு மாடலும் போட்டு காமிக்கிறேன். ஷார்ப் மாடல், ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோல வரும்போது என்ன ஃபார்முலா? ஓகே, நான் ஒன்னு மட்டும் கால்குலேட் பண்றேன், மிச்சது எல்லாமே டேட்டா வேல்யூ மட்டும் போட்டுக்கிறேன். ஷார்ப் ரேஷியோ ஏ, போர்ட்ஃபோலியோ ஏ வரும்போது ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்றீங்க? திஸ் ஃபார்முலா, return of this being 16.5% minus RF, risk free rate of return 7%, whole divided by standard deviation also given 25.6, then this value being 0.371. இது A உடைய வேல்யூ. B, C, D, E. If you apply the same format, the formula, then you will be getting 0.405 and 0.158, 0.939, 0.622. தேவைப்பட்ட சென்செக்ஸும் வேணா போட்டு வச்சுக்கங்க. சென்செக்ஸும் அதே மாதிரி போட்டோம்னா 0.519. This is what about the short. ட்ரைனார் வரும்போது ஃபார்முலா என்னமோ இதே மாதிரி தான் இருக்கும் ட்ரைனார். ஆனா டினாமினேட்டர்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பதிலா பீட்டா எடுக்கணும். So here is the beta. பீட்டால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா that will be ட்ரைனார் மாடல். Is that okay? So A க்கு வரும்போது 16.5 minus 7. டினாமினேட்டர்ல இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தீங்க, இங்க பீட்டா எடுக்கிறீங்க 1.25. That's the only difference. So இது 1.25 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா the value for the first case is 7.60. BCD க்கு இதே மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா the value being 8.74 and 2.94, 13.48, E வரும்போது 10.95, சென்செக்ஸ் வரும்போது 7. Then I will just use the Jensen's alpha model. Jensen's alpha வரும்போது return of that particular portfolio. அந்த particular portfolio ஓடது 16.5. அதுல இருந்து நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். 16.5 minus RF, return of the portfolio being 7%, risk free 7%, and plus beta 1.25, multiplied with the RM and the RF, RM here being RM அப்படிங்கிறது மார்க்கெட், RM அப்படிங்கிறது மார்க்கெட் 14 minus மார்க்கெட் அப்படிங்கிறது சென்செக்ஸ் 14 minus RF being 7%. 14 minus 7 into 1.25 வரும்போது probably 8.75, and the 8.75 ஓட 7 சேர்த்துட்டீங்கன்னா 15.75, 16.5 ஆல அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா you will be getting 0.75 here. அதே மாதிரி we calculate, எப்போதுமே இந்த CAPM மாடல்ல வந்துச்சு அப்படி சொன்னாக்க மார்க்கெட்ல 0 தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. 0 காட்டிலும் அதிகமா இருந்துச்சுன்னா அது பெட்டர்னு அர்த்தம். மார்க்கெட் காட்டிலும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றான் A. மார்க்கெட் 0, A வந்து பெட்டர் டு திஸ் எக்ஸ்டென்ட். எக்ஸாக்டா இந்த மைனஸ் ஐட்டம் இருக்குல்லையே அது மார்க்கெட், ஏன்னா இது 14 தானேப்பா. ஓகே, 14 minus 7 போட்டிருக்கீங்க, அப்ப இதுவும் 14. மார்க்கெட்டுக்கு பீட்டா எப்போதுமே 1, டவுட் வரக்கூடாது. மார்க்கெட்டுக்கு பீட்டா எப்போதுமே 1 அப்படின்னா இது எப்போதுமே ஜென்சன் ஆல்பாவில் சென்செக்ஸ் போட்டால் இட் ஷுட் பி 0க்கு மேல இருந்தால் தட் வில் பி ரெக்கமெண்டட், ரைட். A வந்து மேல இருக்க ரெக்கமெண்ட் பண்றோம். Bக்கு வரும்போது இதே மாதிரி கால்குலேட் பண்ணாக்க 1.65, இது நெகட்டிவ் வருது 3.45,
and this is 7.45 and this is 4.15. The last one will be 0. Is that okay? இப்ப ரேங்கிங் எப்படி சார் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஜென்சன் ஆல்பா வரும்போது 0 அப்படிங்கிறது மார்க்கெட் எனக்கு கொடுத்த ரிட்டர்ன். 0 காட்டிலும் ஈவன் ₹1 ஜாஸ்தி இருந்தாலும் that particular mutual fund gives me return pretty higher than the market return பேரு. அப்படி பாத்தீங்கன்னா இது பெட்டர் பட் இது worst. இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க 7.45 வந்திருக்குல்ல, திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன், செகண்ட் பெஸ்ட் அண்ட் தேர்ட், இது ஃபோர்த். திஸ் ஷுட் பி நெகுலேட்டட். என்ன எனிஹோ ரேங்க் போட சொல்றதுனால இதை 5ன்னு கொடுக்கணும். மார்க்கெட்டுக்கு நம்ம ரேங்க் கொடுக்கணும்னா இப்படி பேசாம நீங்க நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமே சார் அப்படின்னா நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்ப இது 6வது ரேங்க்ல போகும். தட்ஸ் ஹவ் யூ கேன் திங்க் ஓவர். இஸ் தட் ஓகே? இதான் ஜென்சன் ஆல்பாவில் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வேல்யூ போடுறது, இதான் லாஜிக். Then when it comes for the sharp model, அந்த ஷார்ப் மாடலை நம்ம எப்படி ரேங்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஷார்ப் மாடலை ரேங்க் கொடுக்கும்போது ரிஸ்கோட அசோசியேட் இருக்கு, டினாமினேட்டர்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு, ரிஸ்கோட அசோசியேட் பண்றோம். இந்த நம்பர் சின்ன நம்பரா இருந்தா என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல இப்ப 5 இருக்கு, டினாமினேட்டர்ல 2ஆல டிவைட் பண்ணா 2.5, அதே 5 டினாமினேட்டர் 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1. இஸ் தட் ஓகே? ஹையர் த டினாமினேட்டர் லோவர் த வேல்யூ, ஹையர் த டினாமினேட்டர் லோவர் த வேல்யூ. டினாமினேட்டர்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு, ஹையரா இருந்துச்சுன்னா நம்பர் கம்மியா இருக்கும், ஹையரா இருந்தா என்ன அர்த்தம்? ரிஸ்க் ஜாஸ்தின்னு அர்த்தம். இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பா. அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பெரிய நம்பரா போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் வேல்யூ கம்மியா வரும். அப்ப கால்குலேஷன் வேல்யூ கம்மியா வருதுன்னா ரொம்ப ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஸ்மாலர் த நம்பர் மோர் இஸ் த ரிஸ்க், அப்படின்னா ஹையர் த நம்பர் லெஸர் இஸ் த ரிஸ்க். ரிஸ்கை வச்சு டிசைட் பண்ணதான் இந்த ஷார்ப் மாடல். இது ரிட்டர்ன் வச்சு டிசைட் பண்றோம். அது ரிட்டர்ன் எதோட கம்பேர் பண்றோம்? if the return of that particular one is compared with the market return. அப்ப இந்த ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை காட்டிலும் ஜாஸ்தி இருக்கு, நெகட்டிவா வந்துச்சுன்னா மார்க்கெட் காட்டிலும் கம்மியா இருக்கு. மார்க்கெட்ல 0ன்னு வச்சுக்கிறோம். 0 பாயிண்ட்ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் பாக்குறது இந்த மாடல். இதுல ரிஸ்க் பேஸ் பண்ணி பாக்குறோம். அப்ப ஸ்மாலர் இஸ் த பெட்டர், ஸ்மாலர் இஸ் த பெட்டர். இங்க வந்து ஹையரர் இஸ் த பெட்டர், ஹையஸ்ட் இஸ் த பெட்டர். இங்க வந்து ஸ்மாலஸ்ட் இஸ் த பெட்டர். அப்ப எது பெட்டர்? this will be the rank 1, rank 2, rank 3, 4, 5 and 6. This is the way of giving the rank. Is that okay? Hope so you could not understand. And when it comes for the trainer model கீழ இருக்கிறது beta of what? Beta அப்படிங்கிறது risk of the particular security, risk of the particular security. ஸ்மால் போட்டனா மாத்தி போட்டனா, சாரி கொஞ்சம் இருங்க. சொன்னது தியரி கரெக்டா சொன்னேன், கால்குலேஷன் கரெக்டா சொன்னேன். இங்க வரும்போது ஹையஸ்ட் இருக்கணும், எங்க வரும்போது இங்க வரும்போது ஹையஸ்ட், இங்க வரும்போது லோவஸ்ட். இஸ் தட் ஓகே? சாரி இங்க வந்து ஹை, ஷார்ப்ல ஹை அண்ட் ஜென்சன்ல லோ. சாரி இதுலயும் ஹை தானே, பாசிட்டிவ் நம்பர் தானே. ஓகே, ஹையர் த நம்பர் பெட்டர். இங்கேயும் நமக்கு ஹை தான், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண, பட் இந்த லாஜிக் சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டேன். கைண்ட்லி நோட் தட். இதுல இப்ப எது பெட்டரா இருக்கு? 13.48 இட்ஸ் a better one. So number 1, number 2, number 3, number 4, this will be number 5 and 6, this will be the last. So அது முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். This will be the last one. இப்ப எல்லா ரேங்கிங்லயும் எது பெட்டரா இருக்குன்னா D. அப்ப you have to invest only in D அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். Is that clear? Yeah, come on, finish up copying this. இதுவும் ரிஸ்க் தான், இதுவும் ரிஸ்க் தான். அதாவது ரிஸ்க்கு ஒரே ஆங்கிள் தானே. Now we'll go for a comprehensive illustration asked in CA final. Sun Moon Mutual Fund, approved mutual fund by the sponsored open-ended oriented scheme. என்னது open-ended அப்படின்னா அர்த்தம் எப்ப வேணாலும் இந்த ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித்து வெளிய வந்துடலாம். சாணக்யா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் பேர். ஏ 3 பிளான்ஸ், 3 பிளான் இருக்கு. ஏ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மென்ட் பிளான், பி
bonus plan, C growth plan. மூணு பிளான் இருக்கு. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மென்ட்னு சொன்னால் இந்த பிசினஸ்ல டிவிடெண்ட் வரும், அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், திரும்ப அந்த பிசினஸ்லயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அது ஃபர்ஸ்ட் மாடல். உங்ககிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட்டை நான் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவேன்ப்பா, அதுல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் உங்களுக்கு தராம திரும்பவும் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஷேர்ஸை வாங்கிடுவேன், அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணிட்டே வரும் உங்களுக்காக, அப்படிங்கிறது டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பி போனஸ் பிளான், போனஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு நான் போனஸா கொடுத்துருவேன் அப்படிங்கிறது போனஸ் பிளான். சி growth பிளான், ஒன்னு நான் டிவிடெண்டும் தர மாட்டேன் போனஸும் தர மாட்டேன், ஆனா நீங்க இன்னைக்கு போட்ட பணம் வளர்ந்துரும் அப்படிங்கிறது இன்னொரு assumption. So these are the three angle we have. At the time of initial public offer on 1/4/1995, Mr. Anand, Mr. Bachchan and Mrs. Charu, three invested 1 lakh each and chosen BCA. BCA choose பண்ணியிருக்கிறாங்க. Right. So இப்போ என்னென்ன plans இருக்கு? So what are the plans we have? Let's see. 3 plans, right? So we have 3 plans. Yeah. Now, another plans. Plan A. Plan A. Okay. See. Okay, one second. Plan C. Plan B and Plan A. A, B, C. மூணு பிளான். ஓகே. ஆனந்த், பச்சன், சாரு. ஆனந்த் வந்து பிளான் பி எடுத்துக்கிறார், இது ஆனந்த் எடுத்துக்கிட்டார். And Bachchan has chosen C. Bachchan. And Charu has chosen plan A. Charu. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? 1 lakh. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இனிஷியல்ல 1 lakh மூணு பேருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, கிளியர். எந்த டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? 95ல. 95ல இன்வெஸ்ட் பண்ணும்போது யூசுவலி we assume the price being 10%. 10 rupees னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வேல்யூல இன்வெஸ்ட் பண்றதாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். They are investing at face value. The history of the fund is as follows. அப்ப 99ல சேஞ்ச் ஆகுது, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இதுல வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இதுல போனஸ் கொடுக்குறாங்க, இந்த டேட்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம். On 31st July, all the 3 investors redeemed all the balance units in the data redeem பண்றாங்க. Now, let's start with first one. என்னது? Number of units மொத கண்டுபிடிக்கலாம். Units invested. மூணு பேருமே என்ன பண்ணி இருக்காங்க? 1 lakh வாங்கி இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க. அந்த டேட்ல வந்து ஒரு யூனிட் உடைய விலை 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூல இருக்கு. அப்படின்னா all the 3 investors purchased 10,000 units in the year beginning at the time of investment. 28/7 அன்னைக்கு 20% டிவிடெண்ட் வந்தது. டிவிடெண்ட் எதுல போறோம்? வேர் will get a dividend. மூணு பிளான்ல A பிளான் வந்து டிவிடெண்ட் பிளான். அப்ப இங்க டிவிடெண்ட் வந்திருக்கும். B வந்து போனஸ் பிளான். C ல ரெண்டுமே கிடையாது, உங்க பணம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. so there will not be any change. அப்ப என்ன பண்ண போறேன்? first 28 அன்னைக்கு 28/7/99 அன்னைக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னா டிவிடெண்ட் வந்திருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்? 20%. I get 20% dividend. Okay, 20% என்னாச்சு? 20% அப்படின்னா face value probably assume to be 2 rupees. 10 rupees வச்சுக்கோங்க. face value தான் dividend கொடுப்பாங்க 20%, 2 rupees கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிளானுக்கு கிடைச்சிருக்கும், B and C பிளானுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா இதான் டிவிடெண்ட் பிளான்.
அப்ப இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஏக்கு வரும், பி அண்ட் சிக்கு வராது. they will not get. Is that okay? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்தது 2 மொத்தம் 10,000 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 20,000 கிடைச்சிருக்கும். இந்த அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க அந்த டேட்ல. அந்த டேட்ல பிளான் ஏல என்ன ரேட் இருக்குன்னா 30.70 இருக்கு. அந்த ரேட்டுக்கு நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். Repurchase the amount available as dividend in my hand is not going to be given to you. That will be used for repurchasing the units on the date at the rate applicable on the date. அப்ப 20,000 divided by 30.7 போட்டீங்கன்னா how many extra you will be getting? 652 round off பண்ணிக்கிறேன். 652. அப்ப நீங்க சாருவாக இருந்து A பிளான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேட்ல உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்னா 10,652 இருந்திருக்கும். மற்ற பிளான்ஸ்ல வெறும் 10,000 தான் இருந்திருக்கும். இஸ் தட் ஓகே? நெக்ஸ்ட் 31/3/2000 ரெண்டாவது டிரான்சாக்ஷன் நடக்குது. 31/3/2000 ரெண்டாவது டிரான்சாக்ஷன் நடக்குது. என்ன நடக்குது? டிவிடெண்ட் 70% கொடுத்திருக்காங்க. 70%ல 7 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னா 10,652 ஷேர்ஸ் இருக்கு. ஏன்னா 10,000 இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு அடிஷனல் யூனிட்ஸ் ஒரு 652 வாங்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 10,652 இருக்கு. அந்த டேட்ல அந்த பணத்தை நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறீங்க. ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 58.542 ஆக இருக்கு. அந்த ரேட்ல உங்க ரேட், அந்த ரேட்ல உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆட் பேக் பண்ணிடுவாங்க. 58.42. So 58.42 ஆல இத நம்ம டிவைட் பண்ணோம்னா you will be getting 1276 in addition to the original one. அதே சமயத்துல போனஸ் ஸ்கீமுக்கும் நமக்கு வருது. போனஸ் வச்சிருக்கிறவங்க, எனக்கு போனஸ் ஸ்கீம் வேணும்ன்றவங்க யார் பிளான் டி போனஸ் வேணும்னு சொன்னாங்க. 5 ஷேர் உங்களுக்கு போனஸா கொடுக்கறாங்க for every 4 shares held. 5:4 னா 5 bonus shares will be given for every 4 shares held. So 5/4. 5/4. எத்தனை ஷேர்ஸ் இப்ப வச்சிருக்கீங்க? 10,000 வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு போனஸ் ஃப்ரீ ஷேர்ஸ் எத்தனை கிடைக்குதுன்னா 12,500 கிடைக்குது. as on this date இப்ப இந்த மூணு பேருடைய அக்கவுண்ட்ல எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு சொன்னால் டி என்ன சொல்றாரு? 11,928 யூனிட்ஸ் இருக்குன்றார். பி என்ன சொல்றாரு? எனக்கு 22,500 யூனிட்ஸ் இருக்குன்றார். சில வந்து போனஸும் கிடையாது, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. என்ன சார் இப்படி பண்றீங்க? சார் உங்க பணம் எல்லாம் வளர்ந்துரும் சார், என்ஏவி அதிகமாயிடும் சார்னு சிக்கு சொல்றோம். so here we will be getting 10,000. Here we will be getting 10,000. Is that okay? Then next I'm moving on to this. Okay. 3110 பார்க்க போயிடலாம். So 3110 வரும்போது என்ன நடக்கும்? 3110/2003 அன்னைக்கு 40 rupees dividend கொடுக்கறாங்க. அப்புறம் 11,928 யூனிட்ஸ் இருக்கு. 40 rupeesனா ஃபேஸ் வேல்யூ தான் கொடுப்பாங்க. 4 rupees கொடுக்கறாங்க. 10 ரூபாய் தான் ஃபேஸ் வேல்யூ, அதுல மாறாது. 10 ரூபாய்க்கு 40% போட்டா 4 rupees வரும். டிவைடட் பை அந்த டேட்ல என்ன ரேட் போகுது அப்படின்னு சொன்னாக்க 42.18 இருக்கு. ஸோ 42.18 அதை டிவைட் பண்ணீங்கன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸை உங்க அக்கௌண்ட்ல சேர்த்துருவாங்க. இப்போ எவ்வளவு வருதுன்னா 1,131 வருது. that will not be applicable for bonus. அதே மாதிரி 15 வரும்போது we have to go for the next date. 15th வருது. ஸோ 15th நான் போட்டுறேன். ஓகே. ஸோ 15/3/2004 அன்னைக்கு இப்போ எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 11,928 பிளஸ் இன்னொரு 1,131 இருக்கு. ரெண்டும் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 13,059 யூனிட்ஸ் இருக்கு. எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க? 25%. 2.5 will be the dividend. இந்த தர வேண்டிய அமௌண்ட்டை நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுங்க சார் அப்படின்றாங்க. சார் அந்த ரேட் 46.45 பைசா இருக்கு. ஸோ 46.45 ஆல நான் டிவைட் பண்ணேன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் will be added here. So which is 703. Is that okay? அடுத்தது போறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணி வேணா வச்சுக்கிறது. அடுத்ததும் போயிடலாமே, எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 31/3ல வந்து போனஸ் மட்டும் வருது. ஸோ 31/3. ஓகே. 31/3/2004 அன்னைக்கு போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. போனஸ் ஷேர்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 போனஸ் ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 3. 1/3 யாருக்கு கொடுப்பாங்க? ஆனந்துக்கு தான் போனஸ் ஷேர் எலிஜிபிலிட்டி உண்டு. 22,500 ஷேர் ஏற்கனவே இருக்கு. 22,000 ஷேர் இருந்தால் எத்தனை கிடைக்கும்? 3 ஷேர் இருந்தால் 1 இருந்துச்சுனாக்க 22,500க்கு 7,500 ஷேர் கிடைக்கும். ஆஃப்டர் திஸ் 3 பேருடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவருக்கு 13,762 இருக்கு. இவருக்கு எவ்வளவு இருக்குன்னா 30,000 இருக்கு. அண்ட் சிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 10,000 இருக்கு. அதுல மாறாது இல்லையா? சிக்கு ஒன்னும் சேஞ்ச் ஆக போறது இல்லை.
அதே மாதிரி 24/7 போயிடும். ஸோ 24/3 வரும்போது 24/3/2005 வரும்போது 40% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஏக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவிடெண்ட் மொத்தம் 13,762 ஷேர் இருக்கு, யூனிட்ஸ் இருக்கு. 40% 4 rupees கொடுக்க போறாங்க. அதை ரீஇன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ரேட்ல என்ன ரேட் போகுதுன்னா 48.10 போயிட்டு இருக்கு. அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டிவைடட் பை 48.40. இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் அந்த ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரேட்ல மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்ல உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். The number of units allotted in this date is 1144. I am rounding off to the nearest 1 rupee. Is that okay? And அதே டேட்ல நமக்கு போனஸ் ஷேர்ஸும் இருக்கு. ஸோ போனஸ் ஷேருக்கு போடும்போது ஸோ போனஸ் ஷேர்ஸ் வந்து 1:4. 1 bonus share will be given for every 4 shares held. As such now 30,000 shares இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 30,000 into 1/4 போட்டோம்னா 7,500 bonus shares வரும். ரைட். ஸோ ஃபைனலி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாக்க டி கேட்டகரியில 10,000 யூனிட்ஸ் வாங்கினாங்க. இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 14,906 யூனிட்ஸ் இருக்கு. இதே போனஸ் பிளான்ல போயிருந்தவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 37,500 கிடைக்குது. அண்ட் growth பிளான்ல போட்டவங்களுக்கு ஒரு சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே 10,000 இருக்கு. அந்த டேட்ல NAV என்னவா இருக்கு, ஓகே, the NAV list is given here. So அந்த டேட்ல NAV என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க NAV as on the date of closing 53.75 இருக்கு. இங்க எவ்வளவு இருக்குன்னா 22.98 இருக்கு. ஃபைனலி 82. இங்க சொன்ன மாதிரியே growth பிளான்ல நீங்க 10 ரூபாய் போட்டது 82 ரூபாய் வளர்ந்துருக்குன்றாங்க. சாரோ பிளான்ல அப்பப்ப நான் டிவிடெண்ட் கொடுப்பேன் சார், அதே ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அவங்களுடைய வேல்யூ வந்து 53 மாறி இருக்கு. உங்களுக்கு என்ன லாபம் சேர்ந்தாலும் அந்த லாபத்துக்கு நாங்க போனஸ் ஷேரா கொடுத்துருவோம், போனஸ் யூனிட்டா கொடுத்துருவோம்னு சொன்னா இந்த லாஸ்ட் செகண்ட் கேஸ்ல பொறுத்த வரைக்கும் வேல்யூல ஒன்றும் பெருசா சேஞ்ச் ஆகல. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? வாட் இஸ் த ரிடம்ஷன் வேல்யூ? ஸோ ஹியர் த ரிடம்ஷன் வேல்யூ பீயிங் ரீபர்ச்சேஸ் பிரைஸ் பீயிங் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஹெல்டு into NAV. ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will be getting the redemption value. 14,909 into 53.75 போட்டீங்கன்னா Charu will get 8,01,198 and the another one Anand will get 8,61,750 and Bachchan will get 8,20,700. Is that okay? Now, I skip for the illustration to make it simple. Capital gain, long-term capital gain is exempt from income taxes. Short-term capital gain is subject to 10% of income tax in சொல்லியிருக்கிறாங்க. Security transaction tax ஒரு 0.2% applicable சொல்லியிருக்கிறாங்க. Okay. So, அப்ப long term na exemption, short term na taxable. அப்ப இதுல short term இருக்கா அப்படின்னு சொன்னாக்க வாங்கி 1 இயர்க்குள்ள சேல் பண்ண எந்த ஒரு அசெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் டேர்மா வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கு டாக்ஸ் உண்டு. பச்சன் கேஸ்ல வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கலாம் விற்கிறார், அதனால அவருக்கு இது லாங் டேர்ம் தான் டாக்ஸ் இல்லை. பட் இனியோ டாக்ஸ் ரேட்டை இங்க வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்டையர் டாக்ஸ் ப்ரொவிஷன் இஸ் சேஞ்ச். இது ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் இருக்கனால அப்ப அப்ளிகபிள். இப்போ லாங் டேர்முக்கும் டாக்ஸபிள் ஆயிடுச்சு. இஸ் தட் ஓகே? Come on, finish up copying this.